Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஆன அனிமேஷன் கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போறோம். and எல்லாமே நம்ம தமிழ் டப்ல இருக்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். லைக் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்ததுல சில பெஸ்டான மூவிஸை தான். ஸோ வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம மேரி லிட்டில் பேட்மேன் மூவி தான். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்ம 2023 கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்து ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாம் மல்டி டப் ஆடியோஸோட தான். ஸோ IMDbல 6.4 ரேட்டிங் தந்துருக்காங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக பேட்மேன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்க்கலாம். ஏன்னா இதில் பேட்மேன் வந்து ஒரு இடத்துல மாட்டிப்பார். அண்ட் இப்போ சின்ன பேட்மேன் தான் வந்து என்டையர் கோத்தம் சிட்டியும் சரி அவங்க அப்பாவும் எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதோட வந்து ஃபுல் கார்ட்டூன் ஸ்டைலில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்டு ஜென்ரிக்காக கேட்டிங்கன்னா ஸ்டோரி வைஸ் ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்கும். அனிமேஷன் மூவினாலே வந்து ஃபேமிலி டைமுக்காக தான். அண்ட் கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம ஸ்மர்ஃப்ஸ் த லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன மூவி. பட் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் IMDbலையும் இப்போதைக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்மர்ஃப்ஸ் பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட பார்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் சின்ன சின்ன ப்ளூ கலரான கேரக்டர்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஒரு லாஸ்டான ஒரு வில்லேஜை தான் வந்து இந்த வாட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி தான் உள்ளே போவாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஃபன் காமெடியாக போவோம். அண்ட் கொஞ்சம் நல்லபடியாக லைக் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வைஸில் நீங்கள் வந்து இந்த மூவியை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தமிழ் டப் குவாலிட்டியும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம லியோ மூவி தான். 2023 ரிலீஸ் ஆன நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதோட வந்து குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் சைல்டிஷாக இருக்குன்னு யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாது. போ இதோட இன்டெப்த்தான ஸ்டோரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பான கான்செப்ட்டு, அண்ட் மெயினாகவே கொஞ்சம் சில்ட்ரன்ஸோட நல்லா எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைனோட கொண்டு வருவாங்களா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பயங்கரமாக இருக்குது. அண்டு லைக் ஒரு அட்வென்ச்சர்லாம் போவாங்க, நிறைய விஷயம் உள்ள நடக்கும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா லியோ என்ற ஒரு கேரக்டரை உள்ளே காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்கூலில் இருக்கும். அண்டு இதுக்கப்புறமா இதுக்கும் பசங்களுக்கும் எப்போவுமே செட்டே ஆகாது. பட் ஒரு ஸ்டேஜில் அப்புறமா எல்லா பசங்களுக்கும் இது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் வைஸில் வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இந்த படத்தை அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி கிட்ஸோட மெயினாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம ஒரைன் அண்ட் த டார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2024. அண்ட் IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி ஆட்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா சின்ன பசங்களுக்கும் வந்து டார்க்னஸ்னால் பயம், இருட்டு பார்த்தாலும். ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அண்டு டார்க்னஸ் வந்து பயப்படக்கூடாது, அதுவும் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் கொலாபரேட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டோரி லைனும் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் சின்ன பசங்க வந்து இருட்டை பார்த்து பயப்படுவாங்களே, ஸோ அது வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லி, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நைட்டுன்னு அதெல்லாம் வந்து அப்படியே நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா ஸ்டோரியில், அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிறிஸ்டோஃபர் நோலன் லெவலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டை போட்டாங்க. பட் நல்லபடியாக இருந்தது, ஃபன் வைஸில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம கும்ஃபு பாண்டாவோட 4th பார்ட் இப்போ தான் இதுவும் நம்ம ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2024. அண்ட் IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ கும்ஃபு பாண்டா மூவி 1 to 3 எக்ஸ்ட்ரீமானது தான். அண்டு 4th பார்ட்டும் நல்லபடியாக இருக்குது. ஆக்ஷன் வைஸில் காமெடி வைஸில் நல்லா தான் இருக்குது. எனக்கு சின்ன ட்ராபேக் வந்து அதோட ஸ்டோரி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயினாக வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக வந்து பண்ணலை. அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 to 3 எல்லாம் செம்மையாக இருக்கும் ஸ்டோரி வைஸ்லேயும். அண்ட் அந்த மாதிரி ஒரு எங்கேஜிங்கான ஸ்டோரி இதில் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன இருந்தாலும் அதோட குவாலிட்டி, ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து அந்த காமெடி ஹியூமர் எல்லாம் டெஃபினட்டாக இதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எப்படியும் நீங்கள் பார்ட் 1 to 3 பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்ல தேவை, ஆப்வியஸாக நீங்கள் பார்ட் 4 பார்த்துருவீங்க. ஏன்னா என்கிட்ட கும்ஃபு பாண்டாவோட ஜேர்னி உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ராகன் வாரியர். அண்ட் அதை எப்படி நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகுது, அதுக்காகச்சு நீங்கள் இந்த 4th பார்த்துருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி தான். ஸோ ஃபைனலி இந்த படத்தையும் இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக 2023 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் போன வருஷம்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பயங்கரமாக ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸ் வந்து சின்ன வயசில் ஆடி இருப்போம் 2D வீடியோ கேமாக. அண்ட் ஃபைனலி அந்த கேம் வந்து லைக் அதில் என்னையா ஸ்டோரி லைன் இருக்குது நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் பட் நிண்டெண்டோ கேம்ஸ் தான் உள்ளே கிரியேட் பண்ணியிருக்காங்களா. அண்ட் அவங்களோட என்டையர் கேமிங் உலகத்தை வந்து
இந்த யூனிவர்ஸ் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வேறு எல்லா கேமிங் கேரக்டர்ஸோடு நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம அதில் மேரியோ ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி வந்து இந்த யூனிவர்ஸ் உள்ள பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் நல்லபடியாக இருந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு, எங்கேஜிங்காக இருந்திருக்கு, நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்கும், காமெடி ஹியூமர்ஸாக இருக்குமா, அதுதான் பர்ஃபெக்டாக அந்த மூவி மாறி இருக்குது. அதுக்காகவே நீங்கள் டெஃபினட் அந்த படத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம டிசியோட லீக் ஆஃப் சூப்பர் பெட்ஸ் அண்ட் என்டையர் இந்த மூவி நம்ம 2022 தான் ரிலீஸ் ஆனது. பட் ஒரு ஃபைனஸ்டான மூவி. ஜென்ரலாகவே நீங்கள் டிசி சூப்பர் ஹீரோஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் இந்த வாட்டி சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒரு ஆபத்தில் மாட்டிப்பாங்க. பட் அவங்களோட சூப்பர் பெட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் எப்படி வந்து என்டையர் நம்ம ஹீரோஸை காப்பாற்றுறாங்க, இந்த ஒரு ஸ்டோரி தான் உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அது ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்கும். அண்ட் சிலதுக்கெலாம் பவரே இருக்காது, அது எப்படி பவர் கொண்டு வராங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே இந்த மாதிரி தான் ஒரு மூவி இருக்கணும்னு சொல்லிட்டு ரியல் லைவ் ஆக்ஷன் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அனிமேஷன் வைஸில் ஹை குவாலிட்டியாக பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால் இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல இல்லை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட், சீக்கிரமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம நிமோனா மூவி 2023 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்டையர் இந்த படம் கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் மல்டி டப் லாங்குவேஜோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இனிஷியலாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ சின்ன மூவி தான் நினச்சேன். பட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எல்லாம் செம்மையாக இருந்தது. குவாலிட்டி வைஸ்லையும் சரி, உள்ள நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அனிமேஷன்லேயே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும்போதே பார்க்கும்போது செம்ம அல்டிமேட்டமாக இருந்தது. ஸ்டோரி வைஸும் உள்ள நல்லா இருக்குது. அண்ட் மெயினாகவே சில டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்ஸ்லாம் உள்ள காமிப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க நினச்சா எந்த மாதிரி வேணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் அதெல்லாம் நல்லபடியாக இருந்தது. அதனால தான் என்டையர் அந்த மூவியோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு படத்தோட என்டையர் ஸ்டோரி லைனும் சூப்பராக இருந்தது. அண்ட் அப்படியே போக நல்லபடியாக எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டு ஒரு ஹை லெவலான தேட்டர் கேட்டகிரியான மூவியாக வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது. அண்டு பட் என்ன இருந்தாலும் டேரெக்டாக நம்ம OTTயில் தான் ரிலீஸ் ஆயிருந்ததா. இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கலாம், ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம பினோக்கியோட மூவி தான் 2022 ரிலீஸ் ஆனால் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட அனிமேட்டட் மூவி. ஏன்னா இதே வருஷத்தில் இன்னொரு மூவிக்கும் ரிலீஸ் ஆயிருந்தால் நிறைய பேர் இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பட் இந்த படம் தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்டோரி லைன் அண்டு அதோட சில மெச்சூரிட்டி லெவல் இருக்கும், எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு IMDbல 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து அழுதுருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. பினோக்கியோ வந்து என்டையர் ஒரு வுட்டன் டாய் கூட சொல்லலாம், பொம்மை. பட் அதில் வந்து ஒரு சின்ன பையனோட என்டையர் லிவிங் அது பாட்டும் உயிரோடு இருக்கும். அண்ட் இப்போது அது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு அது வந்து என்ன லைஃப் என்னது அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படும். அண்ட் அந்த ஜேர்னியில் ப்ளஸ் ஒரு ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங்கும் உள்ளே காமிப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ சில சீரியஸான டாபிக்ஸ் இல்லை, சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த படத்தில் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எதுக்கு இந்த உலகத்தில் வார் நடக்குது இந்த மாதிரிலாம் நம்மளே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். பட் என்ன இருந்தாலும் ஃபைனஸ்டான மூவி, உங்களை இமோஷனல் ஆக்குறதுக்கு 200% வேர்தியான மூவி. அண்ட் அதுக்காகவே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவி தான். டவுட்டே கிடையாது. நம்ம 2023 ரிலீஸ் ஆனது. IMDbல 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஒரு அனிமேஷன் மூவியில் இதுக்கு மேலே என்னையா பண்ண முடியும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் அங்கே தான் வந்து இவங்க ஒரு நெக்ஸ்ட் ரேஞ்சானது கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட அனிமேஷன் குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். அண்டு அதுதான் ஒரு ஆக்ஷன், ரியலி ஒரு ஆக்ஷனான ஒரு செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான குவாலிட்டி தான் தேவை. அண்ட் அவங்க வந்து அதை நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டமாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட் டோட்டல் வர்த்தியாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து செகண்ட் சீக்வல் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. பட் இவங்க செம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இன்னும் ஸ்டோரி முடியல, அதுக்கு இன்னொரு பார்ட்டும் வரதான் போகுது. அது எப்போ வருதுன்னு பார்த்துக்கலாம். பை த வே இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், ஹைலி ரெக்கமெண்டட். இந்த வாட்டி நீங்கள் ஸ்பைடர்மேனோட வேறு மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வேறு எங்கெங்கெல்லாம் ஸ்பைடர்மேன்ஸ்லாம் இருக்காங்களோ. அண்டு அதை வில்லன்ஸும் ஸ்பைடர்மேன்ஸாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் நல்லபடியாக இருக்கும். செம்ம எங்கேஜிங்கான ஸ்டோரி லைன் உள்ளே இருக்குது.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 அனிமேஷன் மூவிஸ், அதுவும் மெயினாக கொஞ்சம் ரிலீஸ் ஆகி லாஸ்ட் 2 இயர்ஸில் இருக்க மூவிஸ் ஒரு லிஸ்ட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இருக்கிறதுல பெஸ்ட்டான அனிமேஷன் மூவி தெரியுங்கன்னா அது கூட தனியாக வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்ததில் சில பெஸ்ட்டான அனிமேட்டட் மூவி இருந்தால் கூட அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.